125 ml வந்துட்டு 200 ரூபாய் போட்டுருக்கு. ஐயாக்கு ஒரு கல்லு கொடுத்துட்டு வேறோட இருந்து அடிப்போம் ஐயா. இந்தியால இருந்து வந்தீங்க. கொஞ்சம் கதையை கொடுத்து நம்ம ஊர் காசுக்கு 58 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து இலங்கையில் இருக்கோம். இலங்கையில் வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல வந்துட்டு கல் குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். காலையிலேயே கல் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு கல் குடிக்க முடியாது, ஏன்னா வந்துட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. கேரளாவில் போயிட்டு இது கல் குடிக்கிற ஆள்லாம் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் ஸ்ரீலங்கா வந்து கல் குடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஐயா தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மரத்தில் ஏறி கல் குடிக்க போறீங்க. கல் குடிக்க வேண்டாமா, அப்புறம் எதுக்கு வந்திருக்கோம்? கல்லு குடிப்பாங்க. அதாவது இந்தியாவில அந்த தென்னை தான் கூடுதலா கல் எடுப்பாங்க. இங்க வந்து பனையில இல்ல எங்க தமிழ்நாட்டுல வந்து பனைமரம் அதிகம், பனங்கள் கிடைக்கும். ஆனா கேரளால வந்துட்டு தென்னங்கள் தான் அதிகமா கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டுல எடுக்க விட மாட்டாங்க. ஒரு சில பேர் தெரியாம எடுத்து வீட்டுக்கு இறக்கி குடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா நாங்க இன்னைக்கு வந்துட்டு பனங்கல் வந்துட்டு இப்ப வந்துட்டு சுவைக்க போறோம். ஒரு மரத்து கல்லா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா தான் எடுத்துட்டு வர. ஐயா எடுத்துட்டு வர. இப்ப இருக்க கல்லு எடுத்துட்டு வர போறீங்களா? முடிஞ்சு கொடுத்துட்டீங்களா? இதுக்கப்புறம் எப்போ எடுத்துட்டு வருவீங்க? கிடையாது. பாருங்க, இப்போ வந்துட்டு கொடுத்துட்டாங்களாம் கல். இங்கே எப்படின்னா வந்துட்டு கவர்மெண்ட்டே நடத்துது இந்த கல் கடை. அதனால கல் வந்துட்டு அவங்கவுங்க எவ்வளோ எடுத்துட்டு வராங்களோ அதுக்கு உள்ள காசு வாங்கிப்பாங்களா அப்புறம் கொடுத்துட்டு. இது ரொம்ப நல்லா இருக்கு, இதே மாதிரி வைங்களா நம்ம ஊர் கவர்மெண்ட். எப்படி நீங்க வேண்டிய ஐயா, இப்போ நீங்கள் கல் எடுத்துட்டு வரீங்களே, அது நீங்கள் வெளியில் சேல்ஸ் பண்ணக்கூடாது, இங்கே தான் கொஞ்சம் எடுத்து வந்து கொடுக்கணுமா? இது வந்து கவர்மெண்ட்ட வந்து நீங்கள் கொடுத்தா தான். இதுக்கு எவ்வளோ தருவாங்க உங்களுக்கு? 100 விற்கணும். 100 விற்கணும். 100 விற்கணும். அது 120 ரூபா போட்டு தருவீங்க. 120 ரூபா. 170. இது எப்படி ப்ரோ, அளவு எப்படி ப்ரோ? இவங்க போட்டு 750 மில்லி, அதாவது ஒரு ஃபுல்லு கணக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃபுல்லு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 170 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 58 ரூபா இருந்ததுன்னா போதும், நம்ம வந்துட்டு ஒரு ஃபுல்லு வாங்கி சாப்பிட்றலாம். அது கல் தான், நீங்கள் நினைக்கிற ஃபுல்லு கிடையாது, கல் ஃபுல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்து கல் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்கு, நம்மளும் போவாங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க. இப்போ கல் கடை பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பாருங்க, இதான் கல் கடை. இப்போ கல் கடைக்கு உள்ளே போயிட்டு நம்ம கல் எவ்வளோன்னு கேட்டு வாங்கி நம்ம குடிக்க போகிறோங்க. இப்போ வந்துட்டு கல்லோட விலை போட்டிருக்கு பாருங்க, கல் விற்பனை விலை மற்றும் வந்துட்டு போத்தலில் பாட்டில், அதாவது பாட்டில் தான் அப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. பாட்டிலில் அடைக்கப்பட்ட பனங்கல் வந்துட்டு 625 ml வந்துட்டு இங்கே பாருங்க, 750 ml வந்துட்டு 200 ரூபா போட்டிருக்குது. 625 ml வந்துட்டு 200 ரூபா போட்டிருக்கு. இதை வந்துட்டு இப்போ நம்ம வாங்கி குடிக்க போகிறோம். இப்போ வாங்க போயிட்டு வாங்குவோம். கல் பாருங்க எவ்வளோ காணு வந்துட்டு டேங்க் ஃபுல்லாக அடைச்சி வச்சிருக்காங்க. மேல தூக்கி காணும், கையை மட்டும் தான் எடுக்கிறேன். பயப்படாதீங்க, எடுங்க. ஊத்துங்கண்ணா, ஊத்துங்க. ஐயாக்கு ஒரு கல்லு கொடுத்துட்டு வேறோட இருந்து அடிப்போம் ஐயா. இந்தியால இருந்து வந்தீங்க. கொஞ்சம் கதையை கொடுத்து ஆக்சுவலி இது வந்துட்டு 1 லிட்டர் இருக்கும். ஒரு 750 ml. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கு 58 ரூபாய்க்கு வாங்கியாச்சு.